ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் ஸ்வாட் மாஸ்டர்ன்ற சீரிஸோடைய எபிசோட் என்னது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ சந்தினா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்கறதுக்கு போய் லிங்க் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட்ல ஸ்வாட் இமேஜ் போடுறது நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் கதை உண்மையிலேயே இன்னமும் பிரீஃபா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. முடிஞ்ச வரைக்கும் யாரும் அடுத்த எபிசோட மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். போன எபிசோடில் கடைசியில் வந்து அந்த ஸ்வாட்ஸ்மேன் இன்ஸ்ட்ரக்டரும் ரோஸ் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்க ஹீரோவும் ரொம்ப பயமாக இருக்கு. யாருடா நீ? இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பு யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? எங்கேருந்து நீ கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டி கேட்க. ஆமாம், நான் யாரு? நான் எப்படி இந்த கற்றுக்கணும்னு ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்க? சாரி என்ன மன்னிச்சிடு. என்னோட கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். அந்த மூமெண்ட்டை நீ எப்படி பண்ண? உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும்? ஆமாம், அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க. அந்த ஸ்வாட் எடுத்துன்னு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற லெவலில் ஸ்பீடாக வந்தீங்களே. ஆமா, எப்படி தான் பண்ணீங்க? என்னால் நொடி போகுதுல பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 3 முறை அந்த ஸ்வாடை வந்து வீசி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்தீங்க. கூடவே அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போதே ஸ்வாடை உங்களுடைய பவுச்ல இருந்து எடுத்துட்டீங்க. சரியா சொன்னேன், நான் 3 முறை தான் எடுத்தேன். ஏன்னா நீ பண்ண காரியத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப வியப்பாயிட்டேன்னா அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு பேருதான் அரோகென்ட் கட்டு. ஹீரோவும் என்னது அரோகென்ட்டா? ஓ, உனக்கு அதை பத்தி தெரியாதா? ஆமா, எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பாஸ்ட் லைஃபை இதை பயன்படுத்தியிருக்கேன். அதனாலதான் அதே மூமெண்ட் கொடுத்து இந்த இடத்துல பயன்படுத்தினேன். பட் அந்த அட்டக்கை யாராலையுமே பார்க்க முடியாது. எல்லாருமே முட்டாளாக்கிடும் அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப். யாராலையுமே அவ்வளோ எளிதால அதை கற்றுக்கவும் முடியாது, ஈஸியாக பயன்படுத்திடவும் முடியாது. நான் அதை பயன்படுத்தின நிமிஷத்தில் எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன், அதுதான் வேற லெவலு. எப்படி அந்த ஆர்கென்ட்டு இந்த பையனால் அந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹெட் மாஸ்டரை யோசிச்சுட்டு இருக்காரு. ஆமா, என்ன அந்த பையன் பண்ணியிருந்தான்? நம்ம சொன்னது எல்லாமே தப்பு போலியே. தேவலாமா அந்த பையன்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கணும். அவன் என்னடா அப்படி பட்டையை கலைப்பிடணும்னு சொல்லிட்டு இந்த 2 ப்ரொஃபசர்ஸும் முளைச்சிட்டு இருக்கானுங்க. நான் இன்னமும் அந்த லாஸ்ட் கட்டை ஒன்றும் பிரமாதமா பண்ணியிருக்கலாம். பட் என்னுடைய ஸ்வாடை வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பண்ணணும்னு. இவங்க கிட்ட தெரியாதனமே இப்ப மாட்டிக்கின வேற அதை பயன்படுத்தி இவங்க வேற எம்மால இந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க. சரி, இப்ப ஜட்ஜ்மெண்ட்டுக்கான நேரம். ஒழுங்கா சொல்லு, உனக்கு எப்படி அது தெரியும்? அது எங்க இருந்து கத்துக்கணும்? என்னால நம்ப முடியல. அப்படி அவங்க கழுத்துக்கிட்ட கத்து வச்சு மிரட்டி கேட்டுக்கிறாங்க. ஹீரோவா அமைதியாவே இருக்கேன். சரி, இருந்தாலும் நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன்டா. பின்னாடி நீ இதுக்கான பதில் என்கிட்ட சொல்லி ஆவற. உனக்கான தண்டனை பின்னாடி இருக்குன்னு அவங்களும் மிரட்டிட்டு போக, ஆஹா என் சோழி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனும் பயப்பட. அவ கோவத்தோட அந்த இடத்துல இருந்து உட்கார, டெஃபினட்டா நீயே கத்துக்கொடு, ஆனா எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் என்னோட பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு மனசுக்குள்ள. முதல்ல பசங்களுக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க ப்ரொஃபசர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொஃபசர்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு. ஒழுங்கா நடந்துக்க மாட்டாங்க இவங்க வேற. அதுக்கப்புறம் அவரும் நல்ல வேலை பண்ண ரோனன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஃபைனலா உன்னுடைய டெஸ்டோடைய காமனான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுடலாமா? நான் கேட்கற கேள்விக்கு சரியான ஆன்சரை சொல்லு. அதே மாதிரி உன்னோட ரிப்ளை வந்து ரொம்பவும் ஆனஸ்டாவும் சரியாவும் இருக்கணும். அதனால ரோனன், ரெடியா? நீ எதுக்காக எந்த பேலியன் அகாடமில என்ன விஷயத்த கந்துக்கிறதுக்காக வந்த? ஹீரோவும் எனக்கு தெரியும், இதுக்கான ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பிளாஷ்பேக் நடந்த விஷயத்துல யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா அதுக்கான ஆன்சர் அந்த கேள்வியிலே அடங்கியிருக்கு. ரோனனும் அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல ஒரு சோல்ஜரா எப்படி இருந்திருப்பானோ அந்த மாதிரி இப்ப இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு அதுக்காக எந்த வருத்தமும் கிடையாது. நான் என்ன கத்துக்கணும்னு விரும்புறேனோ அதுதான் கத்துக்கணும். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். என்னடா இது, ஃபர்ஸ்ட் நான் என்ன கத்துக்கிறேன்னு கேட்டா இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். சரி, நீ சொல்றதுல எனக்கு நல்லா புரிஞ்சுது ரோனன். அப்புறம் சில பல கேள்விகள் இன்னும் நடந்துட்டு இருக்கேன். என்ன இவன் அதுக்காக எந்த வருத்தமும் இல்லைன்றான். சிரிப்பு தான் வருது. இவனுக்கு கத்துக் கொடுக்கறதுல எந்த விதமான ஆட்சேபனமும் இல்ல. சரியாதான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு இவனை ஏத்துக்கிறீங்களா ஹெட் மாஸ்டர்? கண்டிப்பா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இவனுக்குள்ள எந்த விதமான டேலண்டும் இல்ல. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த பையன். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பையன் ஒரு அற்புதமான கிரேட் ட்ரிக்கை பயன்படுத்திருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அங்க பாருங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆர்மர் ப்ராடக்டும் அப்படியே கட்டாயி கீழே விழ. ஆக்சுவலி அவன் அந்த இடத்துல அவனுடைய டேலண்ட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பபத்தோட ஷாக் ஆயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா அந்த மேஜிக்கலி இன்ஜினியரால உருவாக்கப்பட்ட அந்த ப்ராடக்ட் வந்து அப்படியே தலை துண்டா கீழே விழுது. இதுதான் ஹீரோவோட டேலண்ட்னு சொல்லிட்டு அவனுங்களும் செலக்ட் பண்ணிடுறானுங்க. இருந்தாலும் அந்த லேடியோட ஸ்வாடு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாஸ்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பழசையெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். கண்டிப்பா இப்ப அவங்க கூட நான் எதிர்த்துனா என்னால ஜெயிக்க முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப
ரொம்பவும் டஃபா இருக்கிற பொம்பளை பாவ அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு திரும்ப பாக்குறேன். சரி இருந்தாலும் இதுக்கப்புறம் கண்டிப்பா ஜாலியா போவோம். பேலியன் அகாடமில இதுக்கப்புறம் வேற லெவலா போக போகுது. அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். கூடவே இன்னமும் நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும். சரி இப்ப இன்னும் கடைசி என்னன்னா ஃபைனல் டெஸ்ட் இருக்கு. அதுக்காக இந்த மாதம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கணும். வேற லெவலில் அதை பாஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல கான்ஃபிடென்ஸா கிளம்ப. அதுக்கப்புறம் பார்த்தா சொங்கி போற ஆள் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அடாடா தேவையில்லாம நான் குழப்பிட்டேன். என்னடா ஆச்சு இதுக்கெல்லாம் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். உனதான் எல்லாமே தெரியல. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். டெஸ்ட்டுக்கு நான் தயாரா இல்ல. என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த பையனெல்லாம் எதுக்கு கூட்டின்னு வந்தோமோ இவன் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. டேய் நீதான் பிசிக்கல் எக்ஸாம் நல்லா பண்ணல. தேரியில் என்னடா கோட்டை விட்டுருவேன். உனக்காக தான் நிறைய நோட்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரிப்பேர் சொன்னல. அதை கம்ப்ளீட்டா நீ போக்கஸா படிச்சிருந்தா என்னத்துக்கு பயம் இல்லாம இருக்கணும். என்னாச்சு அசலா இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னா நீங்க கொடுத்த புக்ஸ் நோட்ஸ் எல்லாம் அவன் ஒரு மாசம் உட்காந்து படிச்சிருந்தாலும் அந்த மைண்ட்ல தான் மண்டை குழம்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். தேவலாம நான் அவனை போர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஆஹா நானும் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மரி அவ யோசிச்சுட்டு இருக்கேன். டெஸ்ட் என்னமோ நல்லபடியா முடிச்சிட்டான். ஆனா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சீக்கிரமா கொடுத்தாதான் தெரியும் இவன் என்ன ஆச்சந்தரம் பண்ணிருக்கான்னு. இருந்தாலும் நீ கவலைப்படாதரா. சோகமாவதை நிறுத்திட்டு கொஞ்சம் உற்சாகமா இருந்தா தானே பாசிட்டிவா நினைச்சு பாரு. கண்டிப்பா எல்லாமே சரியா இருக்கும். கண்டிப்பா உன்னோட ஸ்கில்ல பொறுத்து நீ பாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லும் ஒர்க் ஆகவே ஒருத்தனும் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் இங்க பாருங்க ஃபைனலி அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம்ஸ் உடைய ரிசல்ட்டை காமிக்கிறாங்க. இது என்னப்பா யார் யார் பாஸ் பண்ணாங்கன்ற லிஸ்டா? மரியாவோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரத்துல இதை போடுவாங்களா. மேஜிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அசலா பிராக்டிக்கல்ல 12th பிளேஸ்லயும் தேரியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்திருக்காங்க. அதுவும் 3வது ஆளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல திரும்பியும் வந்திருக்காங்க. அப்படின்னா இன்னுமே இவங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மரியாவும் மார்ஷல் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல மரியா ஜென் காராபெல்லா இவங்க பிராக்டிகல்ல 9th பிளேஸும் தேரியில 9th பிளேஸும் எடுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வராங்க. நம்ம பாத்தியா எவ்வளவு சூப்பர் வேற லெவல்ல கலெக்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் உற்சாக ஆரம்பிக்க மசாலா அங்க பாத்தியா நீ தான் அந்த மேஜிக்ல ஃபர்ஸ்ட். உண்மையாவா நீ வேற லெவலு. பாத்தியா உன் கூட சேர்ந்து இன்னமும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 பேர் இருக்காங்க. அப்ப நீ நான் வேற லெவலு தான். வேற லெவல்ல கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலக்கின்னு இருக்க. ஆமா நான் ஒரு லக்கியானவன். அப்புறம் ரோனன் உன்னுடைய ரேங்க் என்ன? அவனும் இப்ப இவங்கள பார்க்க மூஞ்சி பார்த்தா சப்பன மூஞ்சியாட்டம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா தோத்துட்டான்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க ரியலி நோனன் என்னடா ஆச்சு உண்மையாவா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. டே விட்டுறாதரான்னு சும்மா சொன்னேன். கண்ணு நல்லா பாரு பாஸ் ஆயிட்டே இல்லையா? இல்லப்பா அங்க பாரு என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு என்னமோ ஒண்ணு வானத்துல இருந்து பறந்து வருது. அங்க பாருங்க என்னமோ நம்ம நோக்கி வருதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்க இவங்களும் என்னடா அதுன்னு திரும்பி பார்க்க ஏதோ ஒரு பறவை மாதிரி இருக்கு. எல்லாரும் உஷாரா இருங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி இது வரலாம்? கேனன் ஃபயர் ஆட்டோ போட்டு இன்னமும் வர வச்சிருக்காங்க. இதுதான் க்ளோரி ஃபீனிக்ஸ் வெற்றியோட அடையாளமா இந்த இடத்துக்கு அமைச்சிருக்காங்க. அது போல அதுவும் ரிசல்ட்டை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அது விட்டு சில நெருப்புகள்ல ஹீரோவை நோக்கி ஒண்ணு வரவும் ஆஹா என்னடா நம்ம மூஞ்சி தீச்சி எடுக்குதுன்னு வருதா நெருப்பு. அப்புறம் மூஞ்சாண்ட வெடி விபத்து நடக்கு. ஆஹா மூஞ்சி போச்சுன்னு நினைச்ச பார்த்தா ஹீரோக்கான ரிசல்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸோடைய டிபார்ட்மெண்ட். ரோனன் தான் பிராக்டிக்கல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹீரோ பிராக்டிக்கல்ல. ஆனா தேரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5712வது இடத்துக்கு வந்திருக்கான். என்னடா இது உண்மையா? டேய் நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லிட்டு எவங்களும் சொல்ல. என்னதான் நீ தேரியில அவ்வளவு தூரத்துல வந்திருந்தாலும் பிராக்டிக்கல்ல நீ வேற லெவல் ஆசைட்டு இருக்க. ஆமா ரோனன் சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிக்க ஹீரோவை. எப்பாடியோ நான் ஒரு ஜீனியஸ்ன்றதை நிரூபிச்சிட்டேன். ரோனன் விட்டு குத்துறாத நல்லபடியா பண்ணிட்டு அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கு தான் நல்ல பேர் வந்திருக்கு. ஆமா ஹீரோ ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் நான் தான் லாஸ்ட் நானா அப்போ அப்படின்னு ஹீரோவும் பக்கம் உற்சாகமாயிட்டு இருக்க. அப்போ ஒருத்தனும் டே முட்டாள் தரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன தவிர வேற எவனும் வர முடியாது. அப்படின்னா நீ தான் பிராக்டிகல் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்தியா அப்படின்னு பின்னாடி ஒரு வயசு ஹீரோவும் இந்த வயசை கேட்டிருக்கேன். எவனை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் அவனை பார்த்துட்டேன். அப்ப அவனும் என்னடா ரொம்ப பெருமை பேத்திக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வர்ற இவன் தான் ஹீரோ சொன்ன அந்த ஸ்வாட் ஷைன் சில்லி ஃபேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு கவலை சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனையும் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருங்க. நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சிலமே தொடர்ந்து வீடியோ முடிச்சுமா.